பாவம் பொல்லாதது இந்த திரைப்படத்தோட வசூலை பற்றி தான் பேச போகிறோம். ரிலீஸ் ஆகி 5 நாட்களே கடந்திருக்கு. இந்த 5 நாட்கள் முடிவில் இந்த திரைப்படத்தோட வசூல் என்ன அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பேசிடலாம். அதாவது இந்த படத்திற்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. ஏன்னா ஜோ திரைப்படத்தில் இருந்த ஜோடி தான் ஆண் பாவம் பொல்லாதது திரைப்படத்தில் ஜோடியாக இணைந்திருந்தாங்க. அதனால பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. இந்த படத்தோட ஓப்பனிங் கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் செய்தது. இது ஒரு பெரிய நம்பரான்னு கேட்டால் எஸ் பெரிய நபர் தான். ஏன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன பட்ஜெட் திரைப்படம் முதல் நாளே 1 கோடி ரூபாய் வசூல் செய்வது என்பது ரொம்ப ரொம்ப சூப்பரான விஷயம்தான். ஸோ இந்த திரைப்படத்திற்கு நம்ம யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு கம்ப்ளீட்டான பாசிட்டிவான விமர்சனம். ஸோ இந்த ஒரு பாசிட்டிவான விமர்சனம் இந்த திரைப்படத்தோட வசூலையும் அதிகரித்தது. சொல்லப்போனால் இது வரைக்கும் ரிலீஸ் ஆகி 5 நாட்கள் 8 கோடி ரூபாய் வரைக்கும் உலக அளவில் கலெக்ஷன் பண்ணியிருக்கும் அப்படிங்கிற ரிப்போர்ட் கிடைச்சிருக்கு. ஸோ இதனால் இந்த சைடு பைசன் திரைப்படத்தோட வசூல் பாதிக்கப்பட்டதான்னு கேட்டால் கொஞ்சம் கூட பாதிக்கப்படலை. ஸோ என்னதான் ஜூ திரைப்படம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் இந்த திரைப்படத்தோட அதாவது ஆண் பாவம் பொல்லாதது திரைப்படத்துக்கு மக்களோட கூட்டம் ரொம்ப அதிகமாக இருந்தாலுமே பைசன் திரைப்படத்துக்கு கொஞ்சம் கூட கூட்டம் குறையல அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். முக்கியமாக திரையரங்க உரிமையாளர்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன் பல திரைப்படங்கள் இந்த மாதிரி வசூல் செய்திருக்கு. ஆனால் அந்த திரைப்படத்தை நாங்கள் வாங்கும்போது அதிகமான தொகைக்கு வாங்கியிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லலாம், பெரிய ஹீரோ திரைப்படம்லாம் பல கோடி ரூபாய்க்கு திரையரங்க உரிமையாளர்கள் வாங்குவாங்க. ஆனால் பைசன் திரைப்படத்தை ரொம்ப ரொம்ப கம்மியான தொகைக்கு தான் வாங்கியிருந்தோம். நாங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு மிகப்பெரிய லாபம் பைசன் திரைப்படம் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கம் ஜூ திரைப்படம் ஒரு நல்ல வசூல் பண்ணியிருக்கு. ஆனால் ஜூ திரைப்படத்தை ரொம்ப அதிகமான தொகைக்கு வாங்கியிருக்காங்க. ஸோ லாபத்தை தான் கொடுத்துருக்கு. ஆனால் பைசன் திரைப்படம் கொடுத்த அளவுக்கு பெரிய லாபத்தை ஜூ திரைப்படம் திரையரங்க உரிமையாளர்களுக்கு கொடுக்கவில்லை அப்படின்னு சொல்ல வேண்டும். ஸோ ஆண் பாவம் பொல்லாதது திரைப்படத்தோட ஸ்க்ரீனும் பைசன் திரைப்படத்தோட ஸ்க்ரீனும் சரிசமமாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஆண் பாவம் பொல்லாதது திரைப்படத்துக்கு பிரைம் ஷோ ஒதுக்கியிருக்காங்க. அதாவது நைட் ஷோ, அதுக்கப்புறமா 6 மணி ஷோ ஒதுக்கியிருக்காங்க. இங்கே பைசன் திரைப்படத்துக்கு மார்னிங் ஷோவும் ஆஃப்டர்நூன் ஷோவும் ஒதுக்கி இருக்காங்க. மார்னிங் ஷோ, ஆஃப்டர்நூன் ஷோ கண்டிப்பாக இந்த 2 ஷோ திரையரங்குகள் கூட்டம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஆனாலுமே பைசன் திரைப்படத்துக்கு 60% ஆஃப் ஷோ புக் ஆகி கொண்டு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதுவும் பிரைம் சிட்டியில், அதாவது சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி, மதுரை, பெங்களூர் இந்த மாதிரி சிட்டியில் பைசன் திரைப்படத்திற்கு டிக்கெட் சொல்றது சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது. மொத்தமாக ஜூட், பைசன், அதுக்கப்புறமா ஆண் பாவம் பொல்லாதது இந்த 3 திரைப்படத்தோட வசூலை பற்றி பேசுனா இந்த சைடு ஜூ திரைப்படம் இது வரைக்குமே 130 கோடி ரூபாய் வசூல் செஞ்சுருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் வெறும் 25 கோடி ரூபாய் தான். ஸோ 3 மடங்கு லாபத்தை தயாரிப்பு நிறுவனத்திற்கு ஜூ திரைப்படம் கொடுத்துருக்கு. நீங்கள் அதுவே பைசன் திரைப்படம் எடுத்துக்கிட்டீங்கன்னா பைசன் திரைப்படத்தோட மொத்த வசூல் இது வரைக்கும் 89 கோடி ரூபாய். படத்தோட பட்ஜெட் 30 கோடி ரூபாய். இதுவுமே 2 மடங்கு லாபத்தை படக்குழுவுக்கு கொடுத்துருக்கு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஆண் பாவம் பொல்லாத திரைப்படத்தோட மொத்த பட்ஜெட் 10 கோடி ரூபாய். படத்தோட கலெக்ஷன் இது வரைக்கும் எவ்வளவு பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9 கோடி ரூபாய் பண்ணியிருக்கு. கண்டிப்பாக இந்த வார இறுதிக்குள் 10 கோடி ரூபாய்க்கு மேலே இந்த திரைப்படம் கலெக்ஷன் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. 3 திரைப்படமே ரொம்ப ரொம்ப லாபமான திரைப்படமாக தயாரிப்பு நிறுவனத்திற்கு அமைந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் ரசிகர்கள் மத்தியிலும் நல்ல பாசிட்டிவான விமர்சனம் பெற்றிருக்கு. ஸோ இந்த 3 திரைப்படத்தில் உங்களுக்கு எந்த திரைப்படம் ரொம்ப பிடித்திருக்கு அப்படிங்கிற விஷயத்த கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். பாவம் பொல்லாதது இந்த திரைப்படத்தோட வசூலை பற்றி தான் பேச போகிறோம். ரிலீஸ் ஆகி 5 நாட்களே கடந்திருக்கு. இந்த 5 நாட்கள் முடிவில் இந்த திரைப்படத்தோட வசூல் என்ன அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பேசிடலாம். அதாவது இந்த படத்திற்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. ஏன்னா ஜோ திரைப்படத்தில் இருந்த ஜோடி தான் ஆண் பாவம் பொல்லாதது திரைப்படத்தில் ஜோடியாக இணைந்திருந்தாங்க. அதனால பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. இந்த படத்தோட ஓப்பனிங் கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் செய்தது. இது ஒரு பெரிய நம்பரான்னு கேட்டால் எஸ் பெரிய நபர் தான். ஏன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன பட்ஜெட் திரைப்படம் முதல் நாளே 1 கோடி ரூபாய் வசூல் செய்வது என்பது ரொம்ப ரொம்ப சூப்பரான விஷயம்தான். ஸோ இந்த திரைப்படத்திற்கு நம்ம யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு கம்ப்ளீட்டான பாசிட்டிவான விமர்சனம். ஸோ இந்த ஒரு பாசிட்டிவான விமர்சனம் இந்த திரைப்படத்தோட வசூலையும் அதிகரித்தது. சொல்லப்போனால் இது வரைக்கும் ரிலீஸ் ஆகி 5 நாட்கள் 8 கோடி ரூபாய் வரைக்கும் உலக அளவில் கலெக்ஷன் பண்ணியிருக்கும் அப்படிங்கிற ரிப்போர்ட் கிடைச்சிருக்கு. ஸோ இதனால் இந்த சைடு பைசன் திரைப்படத்தோட வசூல் பாதிக்கப்பட்டதான்னு கேட்டால் கொஞ்சம் கூட பாதிக்கப்படலை. ஸோ என்னதான் ஜூ திரைப்படம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் இந்த திரைப்படத்தோட அதாவது ஆண் பாவம் பொல்லாதது திரைப்படத்துக்கு மக்களோட கூட்டம் ரொம்ப அதிகமாக இருந்தாலுமே பைசன் திரைப்படத்துக்கு கொஞ்சம் கூட கூட்டம் குறையல அப்படின்னு தான் சொல்ல வேண்டும்.
முக்கியமாக திரையரங்க உரிமையாளர்கள் ரொம்ப ஹாப்பியாக வந்து இருக்காங்க. ஏன்னா வந்து இதுக்கு முன் வந்து பல திரைப்படங்கள் இந்த மாதிரி வந்து வசூல் செய்திருக்கு. ஆனால் அந்த திரைப்படத்தை நாங்கள் வாங்கும்போது அதிகமான தொகைக்கு வாங்கியிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லலாம், பெரிய ஹீரோ திரைப்படம்லாம் வந்து பல கோடி ரூபாய்க்கு திரையரங்க உரிமையாளர்கள் வந்து வாங்குவாங்க. ஆனால் வந்து பைசன் திரைப்படத்தை ரொம்ப ரொம்ப கம்மியான தொகைக்கு தான் வாங்கியிருந்தோம். நாங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு மிகப்பெரிய லாபம் வந்து பைசன் திரைப்படம் வந்து கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து ஜூ திரைப்படம் ஒரு நல்ல வசூல் வந்து பண்ணியிருக்கு. ஆனால் ஜூ திரைப்படத்தை ரொம்ப அதிகமான தொகைக்கு வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ லாபத்தை தான் வந்து கொடுத்துருக்கு. ஆனால் பைசன் திரைப்படம் கொடுத்த அளவுக்கு பெரிய லாபத்தை ஜூ திரைப்படம் வந்து திரையரங்க உரிமையாளர்களுக்கு கொடுக்கவில்லை அப்படின்னு சொல்ல வேண்டும். ஸோ வந்து ஆண் பாவம் பொல்லாதது திரைப்படத்தோட ஸ்க்ரீனும் பைசன் திரைப்படத்தோட ஸ்க்ரீனும் சரிசமமாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆண் பாவம் பொல்லாதது திரைப்படத்துக்கு பிரைம் ஷோ வந்து ஒதுக்கியிருக்காங்க. அதாவது வந்து நைட் ஷோ, அதுக்கப்புறமா 6 மணி ஷோ வந்து ஒதுக்கியிருக்காங்க. இங்கே வந்து பைசன் திரைப்படத்துக்கு மார்னிங் ஷோவும் ஆஃப்டர்நூன் ஷோவும் ஒதுக்கி இருக்காங்க. மார்னிங் ஷோ, ஆஃப்டர்நூன் ஷோ கண்டிப்பாக வந்து இந்த 2 ஷோ வந்து திரையரங்குகள் வந்து கூட்டம் வந்து ரொம்ப கம்மியாக தான் வந்து இருக்கும். ஆனாலுமே வந்து பைசன் திரைப்படத்துக்கு 60% ஆஃப் ஷோ வந்து புக் ஆகி கொண்டு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதுவும் வந்து பிரைம் சிட்டியில், அதாவது சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி, மதுரை, பெங்களூர் இந்த மாதிரி சிட்டியில் வந்து பைசன் திரைப்படத்துக்கு டிக்கெட் சொல்றது வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது. மொத்தமாக ஜூட், பைசன், அதுக்கப்புறமா ஆண் பாவம் பொல்லாது இந்த 3 திரைப்படத்தோட வசூலை பற்றி பேசுனா இந்த சைடு வந்து ஜூ திரைப்படம் இது வரைக்குமே 130 கோடி ரூபாய் வசூல் செஞ்சுருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் வந்து வெறும் 25 கோடி ரூபாய் தான். ஸோ வந்து 3 மடங்கு லாபத்தை தயாரிப்பு நிறுவனத்திற்கு ஜூ திரைப்படம் கொடுத்துருக்கு. நீங்கள் அதுவே பைசன் திரைப்படம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பைசன் திரைப்படத்தோட மொத்த வசூல் வந்து இது வரைக்கும் வந்து 89 கோடி ரூபாய். படத்தோட பட்ஜெட் வந்து 30 கோடி ரூபாய். இதுவுமே வந்து 2 மடங்கு லாபத்தை படக்குழுவுக்கு கொடுத்துருக்கு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஆண் பாவம் பொல்லாது திரைப்படத்தோட மொத்த பட்ஜெட் வந்து 10 கோடி ரூபாய். படத்தோட கலெக்ஷன் இது வரைக்கும் எவ்வளவு பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9 கோடி ரூபாய் பண்ணியிருக்கு. கண்டிப்பாக இந்த வார இறுதிக்குள் வந்து 10 கோடி ரூபாய்க்கு மேலே இந்த திரைப்படம் கலெக்ஷன் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. 3 திரைப்படமே ரொம்ப ரொம்ப லாபமான திரைப்படமாக தயாரிப்பு நிறுவனத்திற்கு அமைந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் ரசிகர்கள் மத்தியிலும் நல்ல பாசிட்டிவான விமர்சனம் பெற்றிருக்கு. ஸோ இந்த 3 திரைப்படத்தில் உங்களுக்கு எந்த திரைப்படம் ரொம்ப பிடித்திருக்கு அப்படிங்கிற விஷயத்த கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள்.